மதி ரூம்ல இருக்காங்க. மலர் வராங்க. வந்து மதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு மலர், கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீ கவலையே படாத. உன்ன மாதிரி ஒரு டேலண்டான நல்ல ஒர்க் பண்ற நீ. அதனால கண்டிப்பா ஒரு ஜாப் கிடைக்கும். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மதி சொல்றாங்க, இல்ல எனக்கு வேலை கிடைக்கும்ன்ற விஷயம் எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா சீக்கிரமா நான் வேலைக்கு போகணும். இந்த வீட்ல இருக்கவே எனக்கு புடிக்கல. உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு வீட்ல இருக்க புடிக்கவே புடிக்காது. அதனால நான் சீக்கிரமா ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு மதி சொல்றாங்க. மதி, நீ நாளையிலேருந்து டெய்லி போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணு. கண்டிப்பா ஒரு ஜாப் கிடைச்சிடும். நீ போயிடுவ. சரியா? இந்த பசங்க இல்லைன்னா வேற பசங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ ஃபீல்லாம் பண்ணாத அப்படின்னு மலர் சொல்றாங்க. கண்டிப்பாக்கா. நாளைலேருந்து நான் இன்டர்வியூ போயிடுவேன். கண்டிப்பா சீக்கிரமா ஒரு வேலை நான் தேடிப்பேன். உனக்கு மட்டும் வேலை கிடைச்சிடுச்சுன்னா இந்த கஷ்டம்லாம் காணாம போயிடும் மதி. நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்ப. சரியா? வாழ்க்கையில கஷ்டம்ன்றது அப்போ எப்போ வருது எப்போ போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா கண்டிப்பா இது எல்லாமே சரியாயிடும். அது உன் கையில தான் இருக்கு. சரியா? அப்படின்னு மலர் ஆறுதல் சொல்றாங்க. மதியம் அது எல்லாமே கேட்டுட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அங்க இருந்து அப்படியே சுரேஷ் வராரு, பாக்குறாரு. மதி கிட்ட நல்லா பேசணும், ஒரு அன்பை காட்டணும், எப்படியாவது அவளை நம்ம வலைக்குள்ள விழ வைக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாரு. என்ன மதி, என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்னங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு மதி சொல்றாங்க. திமிர் புடிச்சவ இவகிட்ட போய் நான் கேக்குறேன் பாரு. ஐயோ கடவுளே. ஆனா மாமா, இவகிட்ட போய் பேசு, அன்பை காட்டு, அப்பதான் ஒன்னா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவகிட்ட மனுஷங்க பேச முடியுமா? கிட்ட போய் பேசினாலே அப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழறா. இவகிட்ட போய் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. மதி யோசிக்கிறாங்க, இவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராரு. இங்க பாரு மதி, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. எனக்கே தெரியுங்க, நல்ல ஜாப் கிடைக்கும்னு எனக்கே தெரியும். நீங்க எனக்கு ஆறுதல்லாம் சொல்ல வேணாம். நான் பாத்துக்கிறேன் என் பிரச்சனையை. நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேணாம். உங்க வேலையை பாருங்க அப்படின்னு மதி சொல்றாங்க. ஐயோ, வர கோவத்துக்கு அப்படியே ஒரு அடி அடிக்கலாமான்னு தோணுது. ஆனா அடிக்க முடியாது. இவள அடிச்சா உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவா. இவள ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம கோவத்தை நம்ம அடக்கிதான் ஆகணும். வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாவே இருக்காரு. அப்படியே மறுபடியும் கிட்ட போய் போய் பேசிட்டே இருக்காரு. மதி அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. இவர் ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாரு? ரொம்ப நல்லா இருப்பாரு. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு. இப்போ நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. ஒண்ணுமே புரியலையே, என்ன காரணமா இருக்கும்? எல்லாத்துக்குமே காரணமே அந்த தங்கராஜ் அவரோட வேலையா தான் இருக்குமா? ஏதாவது சொல்லி கிளி கொடுத்துருக்காரா? ஒண்ணுமே புரியலையே. அவங்க வீட்டுல இருக்கும்போது அப்படி நடந்துகிட்டாரு. இங்க வந்தாலும் வழிஞ்சு வழிஞ்சு பேசுறாரு. இப்படி வழிஞ்சு பேசுறவர் கிடையாதே, பயங்கர திமிர் பிடிச்சவராச்சே இவரு அப்படின்னு சொல்லிட்டு மதி அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. வெளியே எதுவுமே சொல்லவே இல்லை. சுரேஷ் யோசிக்கிறாரு, இவகிட்ட உடனே போய் பேசக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் இவகிட்ட பேசி இவ மனசை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கிருந்து தங்கராஜ் வராரு. வந்த உடனே, என்ன ரவதி, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. என்னங்க, நான் சமையல்லாம் பண்ணிட்டேங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை பத்தி எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருப்ப. நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நான் எங்க அம்மாவை திட்டினது, எங்க அப்பா செத்ததுக்கு காரணமே எங்க அம்மா அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்க. நீ எல்லாம் ஏன் ரேவதி இப்படி பண்ணிட்டு இருக்க? எங்க அம்மாக்கு எவ்வளவு வருத்தமா இருந்ததுன்னு பாத்தியா? நான் காலில் விழுந்து அழறா மாதிரி பண்ணிட்டேன்ல. எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே. நான் ஏதோ ஒரு வாட்டி உன்கிட்ட சொன்னதை அப்படியே எங்க அம்மா கிட்ட சொல்லி விட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்றாரு. என்னங்க இப்படி பேசிட்டீங்க? நீங்க சொன்னதை தான் நான் உங்க அம்மா கிட்ட சொன்னேன். பெரியவங்களை நீங்க அப்படி பேசக்கூடாது, உங்க அம்மாவை நீங்க தப்பா பேசக்கூடாது அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. என்ன ரேவதி, நான் சொன்னதை நீ எனக்கே சொல்றியா அப்படின்னு தங்கராஜ் கேக்குறாரு. என்னங்க, நீங்க அப்படிதானே சொன்னீங்க? எங்க அம்மா கிட்ட போயிட்டு ரேவதி உங்களை தப்பா பேசுறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க சொல்லி விட்டீங்கல்ல, அதே மாதிரி தாங்க உங்க அம்மா கிட்ட நான் உங்களை பத்தி சொல்லிவிட்டேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. என்ன ரவதி, பழிக்கு பழி வாங்குறியா அப்படின்னு கேக்குறாரு தங்கராஜ். ஐயோ, உங்களை போய் நான் பழி வாங்குவேனா? நான் பழியெல்லாம் வாங்கலங்க, உண்மையதான் சொன்னேன். பெரியவங்களை நீங்க தப்பா பேசக்கூடாது, அதனாலதான். இனிமே உங்களை நீங்க சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே போறாங்க. தங்கராஜுக்கு கோவமா வருது, பயங்கரமா கோவம் வருது. என்னை பத்தி அம்மா கிட்ட தப்பு தப்பா சொல்லி கொடுத்து வச்சிருக்கா. அவங்களும் அதை நம்பிட்டு பயங்கரமா என்னை திட்டாங்க. நான் என் மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாலே. இவளை பத்தி அவங்க அம்மா அப்பா கிட்ட தப்பா சொன்னன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எங்க அம்மா கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சுட்டா.
ஓ ரேவதி, உன்னை இப்படி விட்டுருவேன் மட்டும் நீ நினைக்காத. கண்டிப்பா உன்னை நான் பழி வாங்குவேன். பழி வாங்காம உன்னை நான் விடவே மாட்டேன். என் மனசை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டல்ல, இருக்கு இரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு தங்கராஜ். மதி சமையல் ரூமில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து அவங்க மாமியார் கூப்பிடுறாங்க. ஏ மதி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க அத்தை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, சமையல் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிரு சரியா, நல்லா வெயில் அடிக்குது, அப்படி துணியை துவச்சி போட்டு அந்த வீடை பெருக்கிடு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வேலையும் சொன்னோடனே சரி அத்தை நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு மலர் அப்படியே உள்ளே போகிறாங்க. அப்பா பாப்பாப்பா எவ்வளோ வெயில், வெயில் என்ன கொஞ்சமாவா அடிக்குது, என்னங்க இப்படி அவியுது, அப்பா பாப்பா தாங்க முடியல அப்படின்னு லட்சுமி சொல்கிறாங்க. ஆமாம் லட்சுமி, நான் கூட வெளியே போயிட்டு வந்தேன், உண்மையாகவே வெயில் தாங்க முடியல. பரவாயில்ல, வயசு இருக்கவங்கலாம் தாங்குவாங்க, நம்மள மாதிரி வயசானவங்களாம் தாங்கவே முடியாது போல இருக்கு, அப்படி ஒரு வெயில் அடிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை மலர் பார்க்குறாங்க. இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறாங்களே, ஆனால் இங்கே சமையல் ரூமில் ஒருத்தி உட்காந்துக்கிட்டு கஷ்டப்படுறா, அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல. நீ இதை பண்ணிவிடு, அதை பண்ணிவிடு, வீடை பெருக்கிடு, தொடச்சிடு, எல்லா வேலையும் சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மலர் பயங்கர டென்ஷனோடு இருக்காங்க. மதி வராங்க. என்னக்கா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மதி, நான் கொஞ்சம் வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த குழம்பு வைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும், நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. மதி வேணாம் மதி, நீயே மனசு கஷ்டத்தில் இருக்க, நீ எனக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா இப்படி பேசிட்டீங்க, மனசு கஷ்டன்றது வேலை கிடைச்சா சரியாயிடும், அதுக்காக நான் ரூம்குள்ளேயே இருக்க முடியுமா, நான் உங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், இந்த வீட்டில் யார் கூடயும் இருந்தால் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, உங்களை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், புரியுதா, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. சரி மதி இரு, உனக்கு நான் காஃபி போட்டு தரேன், குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டு கொடுக்குறாங்க. என்ன டேஸ்ட்டு, அப்பா சூப்பராக இருக்குது, உண்மையாகவே சொல்கிறேன், சாப்பாட்டுக்காகவே இந்த வீட்டில் இருந்துடலாம் போல இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க, அதனால தான் அத்தையும் மாமாவும் சேர்ந்து நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்தோன்னே அப்படியே லட்சுமிக்கு கோவமாக வருது. அப்படியே பார்க்குறாங்க, என்ன இதுங்க ரெண்டும் சேர்ந்து இப்படி சிரிக்குது, ஐயோ நம்மளால் இதை தாங்கவே முடியலையே, இதுங்க ரெண்டும் சேர்ந்து இப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் அப்படியே டென்ஷனாகவே பார்க்குறாங்க. அங்கேருந்து வராங்க. மலர் என்ன மலர், வேலைலாம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை வேலைலாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். மதி இங்கே பாரு, 2 பேரும் சேர்ந்துன்னு சும்மா பேசிகிட்டே இருக்காதீங்க, மலர் நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. என்ன திடீர்னு மதின்னு கூப்பிட்டு பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அவங்க ஏதோ என் மேலே இருக்க கோவத்தில் பேசிட்டு போகிறாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் வந்துட்டு உங்களுக்கு தேவையான வேலைலாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறேன் சரியா, காயெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறேன், அந்த பாத்திரத்தை தேய்க்கிறேன், இந்த இடத்த பெருக்கிறேன், என்னால் செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன வேலை எல்லாமே நான் செய்கிறேன், நீங்கள் சீக்கிரமாகவே எனக்கு சமையல் கற்றுக் கொடுத்துருங்க, உங்களோட வேலையை நான் பாதி பண்ணுவேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி, சமையல்லாம் கற்றுக்கணுன்னா இந்த வீட்டில் உன்னால் சமைச்சு முன்னுக்கு வரவே முடியாது, பாத்தியா அங்கே பார், மீன் குழம்பு, கறி குழம்பு, மீன் வறுக்கணும், நண்டு செய்யணும், இப்படி ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும், புரியுதா, நான் படுற மாதிரி கஷ்டம் நீ பட வேணாம் மதி, நீ சமைக்கிற வேலைலாம் கற்றுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படியே அக்காவுங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என்னன்னே தெரியல, சுரேஷ் வந்து என்னை சுற்றி சுற்றி வராரு, நான் ரூமில் இருந்தால் வந்து பேசுகிறாரு, அப்படியே ஒரு மாதிரி வழிகிறாரு அப்படின்னு மதி சொல்கிறாங்க. உண்மையாவா மதி, உண்மையாவா அப்படின்னு மலர் கேட்டு அப்படியே சிரிக்கிறாங்க பயங்கரமாக.